இன்றைக்கு அநேகர் எழுப்பி சொல்றாங்க, செழிப்பின் உபதேசத்துக்குள்ள வந்து பாடுகள்லாம் வேணாம் பாஸ்டர், நம்ம ஆசீர்வாதத்தை பத்தி பேசினாலே போதும், பரலோகத்துக்கு போயிடலாம். இதை பின்பற்று கர்த்தருடைய பிள்ளையே. வேத வசனம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதோ அதுக்கு நீங்க ஆரம்பத்துல எதை கற்றுக்கொண்டீங்களோ அதுல பயபக்தியோட இருங்க. ஏன்னா சில பேர் வந்து தந்திரமான உபதேசங்களை கொடுத்து உங்களை ஊழிய பாதையில வர வச்சு கடைசியில ஆவியும் இருக்காது, அபிஷேகம் இருக்காது, அனலும் இருக்காது, ஊழியம் செய்வீங்க, கிரியை இருக்காது. கிரியை இல்லாத விசுவாசம் பாருங்க, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுக்கே சமம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் நான் அனுபவிப்பேன், கர்த்தருக்காக நான் தைரியமா நிற்பேன், இப்ப மாத்திரம் இல்ல முடிவு பரியந்த நான் நிலை நிற்பேன்னு சொல்லி விசுவாசத்தோட நீங்க வாங்க. கர்த்தர் உங்களை நடத்திட்டு போறது அது பெருசா இருக்கும். நம்ம எதுக்கும் துணிஞ்சும் எடுத்தா கர்த்தர் நம்மளை கொண்டு அவர் பெரிய காரியத்தை செய்வார். அதான் மத்தேயுல சொல்றாரு, நீங்கள் அல்ல உங்களுக்குள்ள இருந்து பேசுகிறது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர்.